வழிபடுத்துறதுக்கு யாரும் இல்லை. மொழியை அவனை சரி செய்வதற்கு நல்ல ஆசிரியர் இல்லை. நான் சொன்னேன், இந்த பொண்ணெல்லாம் தூக்கி வை, அது ஒரு இன்ஸ்பிரேஷனாக வச்சுக்கோ. இந்த கவிதை உன்ன மாதிரி யாருக்கும் வராதரா, எழுதுறியா? எனக்கு எழுத வருது மிஸ், ஆனால் எனக்கு சரியாக தெரியல மிஸ், நீங்கள் சொல்லித்தரீங்களா? மிஸ் என்னோடலாம் நின்று பேசாதீங்க, உங்களை கெட்டதுன்னு சொல்லிவிடுவாங்க, நீங்கள் சொல்லுங்கள், நான் ஏதாவது ஒரு இடத்துல வந்து உங்ககிட்ட பேசுகிறேன். ஒன்றும் இல்லை, நீ ஸ்டாஃப் ரூம்க்கே வந்து பேசு. ஸ்டாஃப் ரூம்க்கெல்லாம் வந்து பேசுடா, நான் பார்க்குறேன், வந்து பேசு. வந்தான் உட்காந்தான். நான் சொன்னேன், நல்லா எழுதுற, ராகத்துக்கு எழுதுவியா? தெரியாது மிஸ். தத்தகாரம் போடுறேன், எழுதுவியா? தெரியாதே மிஸ், நான் சொல்லித்தரேன், எழுதுவியா? எழுதுறேன் மிஸ். எழுதுனா நீங்கள் எனக்கு என்ன தருவீங்க அப்படிங்கிறான். குழந்தைல்ல, உனக்கு என்னடா வேணும்? அவன் என்ன தெரியுமா அங்கே கேட்டான்? பாரதிதாசன் கவிதைகள் கேட்டாங்க. வாங்கித்தரேன். சுந்தரராமசாமியின் புளியமும் மரத்தின் கதை இருக்கு, அதையும் படி, அதையும் வாங்கித்தரேன்னு சொன்னேன். அது என்னன்னு தெரியாது மிஸ். படி, வாசிப்பு பழக்கத்தை வச்சுக்கோ. எப்படி மிஸ் எழுதுறது? ஒரு பாட்டு சொல்கிறேன்டா, எழுது நீ. தான தனந்தன தான தனந்தன தானா தன தான தனந்தன தான தனந்தன தானா. தெரியல மிஸ், இப்படி சொல்கிறேன், அந்த வயசு பையனுக்கு புரியுற மாதிரி. அவ வானத்து நிலாவை வளைச்சி போட்டு வச்சிருக்கா போட்டு, அது அத்தா மனசை தொட்டு. இவ்வளவுதான் கவிதை. எழுதுவியான்னு? விட்டுருங்க மிஸ், நான் எழுதிக்கிறேன்ட்டான். குழந்தை வந்து அடுத்த நாள் டைரி கொடுத்தான், எழுதியிருந்தாங்க. அதுவும் எனக்கு ஃபோட்டோகிராஃபிக்கல் மெமரி, அப்படியே சொல்கிறேன். கண்ணுக்குள்ளி இருக்கு காவேரி போல காத்து இருக்கும் பொண்ணு. நான் சொன்ன வானத்து நிலாவை வளைச்சி போட்டு வச்சிருக்கா போட்டு, அவன் சொல்றான் கண்ணுக்குள்ளி இருக்கு காவேரி போல காத்து இருக்கும் பொண்ணு. பக்கம் ஓடி வாடி என் கண்ணே, நான் காத்து காத்து நின்று மனசு வாடி போச்சு ஏங்கி, என்னை வாட்டுவதேனோ பாங்கி. பாங்கினா தோழி, சங்க இலக்கியங்கள்ல. அவனுக்குள்ள இருக்குங்க வார்த்தைகள். பெய்யும் மழையில மின்னலை போல முகத்தை நீயும் காட்டி, என் உசுரை கொஞ்சம் வாட்டி, நான் செத்து செத்து பொழைக்க நீயும் போகிறியே நில்லு, என்னை கொல்லுவதேன்னு சொல்லு. நீ ஓடக்கரையில வளைஞ்சி நெளிஞ்சி நடக்க அழக பார்த்து, இந்த அன்னசில் இருக்குது வேத்து, வழி போகும்போது நின்னு முகத்தை நீயும் கொஞ்சம் காட்டு, இந்த உசுரை இன்னும் வாட்டு. நீ வையற போதில வளைஞ்சி நெளிஞ்சி கோலம் போட்டு பழக, அத்தான் ரசிக்க அந்த அழக. உன் கொலுசு சத்தம் குலுங்க குலுங்க ஏங்குதடி நெஞ்சு வஞ்சி, நீயும் வந்து கொஞ்சு என் மாம வீட்டு மயில நீயும் மாறி போகலாமா, என்னை வாட்டி வதக்கலாமா, நான் கொஞ்சம் கொஞ்சம் வஞ்சி நீயும் மிஞ்சி போகலாமா, மனசை போட்டு மிதிக்கலாமா. முடிச்சிட்டான். நான் சொன்னேன், இல்லடா கவிதை முடியலடான்னு. என்ன மிஸ் சொல்றீங்க? நான் கவிதை போட்டு மிதிக்கலாமான்னு முடிச்சிருக்கேன். அறம்பாடுற வேணாம், நல்லா இருக்கணும்னு நினைக்கிறேன், நான் நல்லதா முடியும். சரி மேடம். அடுத்த நாள் எழுதுறாங்க, ஒரே ஒரு பேரா எழுதிட்டு வந்தான். நீ காலு மேல காலை போட்டு அலைஞ்ச தண்ணி மேல என் மனசு பதிஞ்சதால, நான் ஓட்ட போட்ட ஓடம் போல ஆடுறேண்டி சாலம், நாம கூடுவது எந்த காலம். குழந்தைகளே, எழுதுங்கள்.